இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து நெக் பெயின். நெக் பெயின் வந்துச்சுன்னா அதை அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுலாமா, ட்ரீட்மெண்ட் பண்ணாமே விட்டுலாமா, இல்ல அது உங்க பாடி சொல்ற ஒரு வார்னிங் சைனா எடுத்துக்கலாமா? இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பா நம்ம பாடி ஒரு வார்னிங் சைன் தருது, அதான் உண்மை. நெக் பெயினை பொறுத்தளவு நீங்க அது காரணத்தை ட்ரீட் பண்றீங்களா இல்ல அறிகுறிகளை ட்ரீட் பண்றீங்களா, அதான் முக்கியமான விஷயம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த நம்ம என்ன பண்றோம்னா எல்லாருமே அதோட காரணங்களை விட்டுட்டு அறிகுறிகளை மட்டும் தான் ட்ரீட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபா மசாஜ் பண்ணிக்கிறது, எக்ஸ்டர்னல் மசாஜ் டிவைஸ் வச்சு மசாஜ் பண்றது, டேப் மாதிரி ஒட்டிக்கிறது, சுளுக்கு டேப் மாதிரி, இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் தான். ஏன்னா அது காரணம் எதனால வந்துச்சு, அந்த காரணத்தை அறிஞ்சு அது ஒரு ப்ரொஃபஷனலால தான், டாக்டர்ஸ்னால தான் ட்ரீட் பண்ண முடியும். நம்ம வந்து செல்ஃபா ஏதாவது பண்ணிக்கிட்டோம்னாலும் அது ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். ராங் போஸ்டர்ஸ், ஒரு இம்ப்ராப்பர் போஸ்டர்ல உட்கார்றது, ஸ்ட்ரெஸ், மசில் வீக்னஸ், இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணங்களால தான் நெக் பெயின் வருது. ஒரு சிம்பிளான சொல்யூஷன்ஸ் பண்ணலாம். ஏன்னா முன்னெல்லாம் நெக் பெயின் வர்றவங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டேஜா இருக்காங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய வர்றாங்க. ஸோ இவங்களுக்கு சின்ன ப்ராப்பர் போஸ்டர் அட்வைஸ், சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ், இதெல்லாம் அவங்களோட வந்து கொஞ்சம் நெக் பெயினோட சிவியாரிட்டியை குறைக்கும், ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் அவங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க டச் இப்படி சொல்லுவாங்க, ஸ்ட்ரைட்டா உட்காந்து சின்ன டக் பண்றது, இது ஒரு எக்ஸசைஸ். நம்ம ரொம்ப ஒரு மோர் தென் 1 hour 2 hour வைக்கணும்னா எவரி half an hour ஒன்ஸ் சிம்பிளா ஷோல்டர் இப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்றது, ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெச்சஸ், இந்த மாதிரி கையை மேல தூக்கி இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரியான சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் பண்றப்போ உங்களுக்கு அந்த டேமேஜ் லெவல் குறையும், கொஞ்சம் சொல்யூஷனும் கிடைக்கும். இப்ப நெக் பெயினுக்கான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு சாதாரண சுளுக்குக்கு உங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸே தேவைப்படாது. நீங்க அதுவே சிம்பிளா ஐஸ் வைக்கிறனாலே இல்ல வார்ம்த் வைக்கிறனாலே கிளியர் ஆகும். 1 or 2 days, மோர் தென் 3 days உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா மெடிக்கல் அட்வைஸ் கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க பார்த்துட்டு வெறும் பெயின் கில்லர்ஸ்னால மட்டும் இதுக்கு தீர்வு கிடைக்காது. அந்த பெயின் கில்லர்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு பெயினை குறைக்கும். ஸோ உங்களோட ஜாயிண்ட் பொசிஷன், மசில் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கான எக்ஸசைஸ், எல்லாருக்கும் எல்லா எக்ஸசைஸும் செட் ஆகாது. உங்களுக்கான கஸ்டம் மேடு எக்ஸசைஸ் ஒன்று நீங்க கத்துக்கிட்டு அது ரெகுலரா ஃபாலோ பண்ணா ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும்.